Hi guys, welcome to our channel Cricogs in Tamil. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா KKR vs Delhi Capitals அந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம் and more importantly over the past week பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆ போயிருக்கு and அது மட்டும் இல்லாம ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் விட்னஸ் பண்ணிருக்கோம் and ரெக்கார்ட் more importantly பாத்தீங்கன்னா KKR vs Punjab Kings ஒரு T20 ரெக்கார்டு வரலாறு படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹையஸ்ட் எவர் T20 score chased in the world 262 to win அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஜானி வேர்ஸ்டோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி 100 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மேலே நிறைய கேள்விக்குறி இருந்தது. பட் அதையெல்லாம் மீண்டு வந்து ஒரு செம 100 அடிச்சிருக்காரு. அண்ட் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் சஷாங்க் சிங் கலக்கி போட்டார் 28 balls 68 runs நாட் அவுட். டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா மேட்சே திருப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணுமே ஒரு நல்ல 100. சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஃபார்ம் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது தவிர்த்து பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு நல்ல விக்ட்ரி. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி ரெண்டு லாஸ் ஆஃப்டர் 2 LSG பார்த்தீங்கன்னா அட் ஹோம் அண்ட் அவே. ஸோ ஒரு ரெண்டு வெண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா LSGயை வந்து பெரிய அளவில் வந்து அடிக்க முடியல. அண்ட் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SRH வின் அப்படின்றது வந்து கண்டிப்பாகவே அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் மூவிங் ஆகிட் இந்த சீசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வின் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 consecutive கேம்ஸ் அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அந்த விதத்துலேயுமே வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இந்த வின் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ரொம்ப நல்ல வின் அகேன்ஸ்ட் தி மும்பை இந்தியன்ஸ். எஸ் 10 runsலாம் வின் பண்ணாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னாகவே இருந்தது. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சன்ரைஸோட ஹைதராபாடோட ஒரு விக்ட்ரி அண்ட் அதை தவிர்த்து குஜராத் டைட்டன்ஸோட ஒரு நல்ல விக்ட்ரி. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 விக்ட்ரியுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் எண்ட் அப்ரோச் ஆகிட்டு இருக்கோம் நம்ம கண்டிப்பாகவே. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வர்றப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் அக்கறை ஆகும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டம் பிளேஸ் டீம்ஸ்னு பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூராக இருக்கட்டும், டெல்லி கேபிட்டல்ஸாக இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இந்த மிடில் ஆஃப் த டேபிளில் இருக்கிற டீம்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் ஆர் ராதர் சன்ரைஸ் ஹைதராபாத் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ். அதாவது வந்து ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா அவங்களோட வேலையை இன்னும் கஷ்டமாக்கலாம். அதாவது எப்படின்னா மேலே இருக்கிற டீம்ஸ் இவங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த பாட்டம் பிளேஸ் டீம்ஸ் ஒரு மாதிரி மிடில் பிளேஸ்டில் மேலே இருக்கிற டீம்ஸ் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 16 points வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாகவே செட்டு த்ரூ டு த பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற டீம்ஸ் வந்து கண்டிப்பாகவே ஒரு மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும், லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத் மாதிரி டீம்ஸ்லாம் வந்து இன்னுமுமே வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வரல as far as this tournament is concerned. டீம் ஸ்டெபிலிட்டி இருக்குது. பட் நான் சொல்கிறது இந்த பாயிண்ட் ஸ்டேபிள் நான் சொல்கிறேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த பாட்டம் டீம்ஸ் வந்து இந்த இதில் பார்ட்டி ஸ்பாயிலர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் கெட்டிங் டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 மேட்சுமே அகேன்ஸ்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டுமே இன்ஃபேக்ட் வந்து அவே விக்ட்ரி. ஸோ நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் வில் ஜாக்ஸ் பிரில்லியண்ட்டாக ஆடி இருக்காரு நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா வைடல் T20 பிளஸ்ஸாக இருக்கட்டும், இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா PSL நிறைய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் இங்கிலாண்டில் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாம் காலர் கேட்மோர்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு ஓப்பனிங் பேட்டர் இருக்காரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக ஆடுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து நிறைய டேலண்ட் வந்து IPLலையுமே இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸோட ஒரு 41 ball 100 பார்த்தீங்கன்னா செம்மடி அடிச்சார் வில் ஜாக்ஸ். ஸோ மூவிங் அஹெட் அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி KKR வந்து ஒரு நல்ல விக்ட்ரி அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபில் சால்ட் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேம் வித் பால் 3 for 16 கலக்கி போட்டார்னு சொல்லலாம். ஸோ பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் கண்டிப்பாக வருது. அண்ட் கண்டிப்பாக வந்து நிறைய டீம்ஸ், அதாவது இப்போ பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் அவங்க சீசன் வந்து அவங்க நினச்ச அளவுக்கு பெரிய அளவில் போகாட்டியும் அவங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் சீசனுக்கான அந்த ஒரு பேஸ் வந்து செட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, அசுதோஷ் சர்மா அண்ட் இன்னொரு பக்கம் சஷாங்க் சிங் இவங்க 3 பேருமே வந்து ஒரு செம்ம இந்தியன் கோர் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷர்ஸ் அப்படின்றது வந்து ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் அவங்க ரீட்டைன் பண்ணாங்கன்னா செட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாக் ஃப்ரேசர் மெக்கக்கு ஒரு பாசிட்டிவ். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் ஆடுவார். மெல்பர்ன் ரெனிகேட்ஸுக்குமே வந்து அவர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்ஸ் கொடுப்பார் பவர் பிளே. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிக் பேஷ் லீக்ல வந்து
பவர் பிளே பார்த்தீங்கன்னா 4 overs தான். அவங்களுக்கு வந்து பவர் சர்ஜ்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும். அதாவது அந்த மீதி இருக்கிற 2 ஓவர் வந்து ஓவர் நம்பர் 17 to 15 வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 overs பயங்கரமாக ஆடுவார் ஜாக் ஃப்ரேசர் மெக்டர்க். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஐ மீன் ஒரு டீமுக்குமே வந்து அவங்களோட ஃபைன்ஸ் இருக்காங்க. அதாவது பாட்டம் கம்ப்ளீட் பண்ணுற டீம்ஸாக இருக்கட்டும், ஆர் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்தளவுக்கு பெரிய அளவில் சீசன் போகாத டீம்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன்ஸ் இருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.